ஹலோ, இன்றைக்கி தேர்ஸ்டே vlog தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகா தனியா காய வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நானே ஷேர் பண்ணியிருப்பேன். மிளகா தனியா எல்லாமே காலி ஆயிடுச்சு, மசாலா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சிடலாம் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு நல்லா வெயில் நல்லா காய். இப்போ 3 to 5 years பார்த்தீங்கன்னா நான் தான் வீட்டில் மிளகா தனியாக அரைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அதை ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. என்னுடைய எல்லா குழம்புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிப்பேன். சாம்பாராக இருக்கட்டும், கறி குழம்பாக இருக்கட்டும், கூடவே மீன் குழம்பாக இருக்கட்டும், கார குழம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா கறி குழம்பு இருந்துச்சுன்னா கூட கரம் மசாலா இல்லை காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிப்பேன். மீதி எல்லாருக்கும் மஞ்சள் ஆட் பண்ணிப்பேன். இவ்வளோதான் என்னோட தடவை நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி ஒன்று சூப்பராக வரும்போது அது நெக்ஸ்ட் டைம் நம்ம அது காலி ஆகிட்டு நம்மளே ஓனாக திருப்பி மேக் பண்ணும்போது அது ஒரு ஆர்வத்தோடு நானும் ரெடி பண்ண வந்துடுவேன். அது என்னன்னு தெரியல, குக்கிங்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒரு வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஒரு பசங்க ஏதோ ஒரு கிளாஸ் சேர்க்குறோம், நம்ம ஏதோ ஒரு தேடி ஒரு விஷயத்த வந்து இது நம்ம லைஃப்க்கு நம்ம ஃபேமிலிக்கு இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி ஒரு விஷயம் அதை நடக்கும்போது அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான அவுட்புட் வரும்போது வர ஹாப்பினஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் நான் ரெடி பண்ணேன். எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, திக்னஸ் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே ஒரு ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எவ்ரி டைம் நான் வந்து இந்த மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுனாலே நான் ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி நானும் அரைச்சி வச்சுடுவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த தனியா 1 கிலோ மிளகா வந்து 1 கிலோ தான் எடுத்துப்பேன், நீட்டு மிளகாவாக எடுத்துப்பேன். இது கூட கொஞ்சமாக சும்மா ஒரே ஒரு கை மட்டும் காஷ்மீர் சில்லி எடுத்துப்பேன் கலருக்காண்டி. அது இல்லாமல் தனியாக காஷ்மீர் சில்லி அரைப்பேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கை வந்து நார்மல் சில்லி, அந்த காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மசாலா. அது கூட பார்த்திங்கன்னா கூடவே வந்து சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிப்பேன் திக்னஸ்காண்டி. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன்னா அதோட முடிஞ்சிச்சு. முறுன்னு நல்லா காய விட்டு இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா செம்ம காயணும். அதை நம்ம உடச்சோன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கணும். அந்த மாதிரி காய வச்சு அரைச்சி வச்சோன்னா எவ்வளோ மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்படி தான் சார் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு இதை காய வச்சுட்டு வந்தேன். செம்ம வெயிலுங்க. மார்ச் மாதம் ஸ்டார்டிங் தான் பேர், ஆனால் சரியான வெயில். சத்தியமாக என்னால் போயிட்டு வந்து என்னால் முடியவே இல்லை, அதுவே டயர்டான மாதிரி ஆகிடுச்சு. சார் வந்தோடனே ஒரு மோர் அடித்து குடிச்சிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை அடித்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடித்த பிறகு தான் மீதி வேலையாக பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே எதுவுமே காய வச்சுட்டு வந்துடலான்றதுக்காண்டி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். ஆனால் ஆல்மோஸ்ட் மணி இப்போயே 10 ஆகிடுச்சு. நான் இப்போயே போய் காய வச்சா தான் ஈவினிங்குள்ளே எடுக்க முடியும். ஏன்னா ஈவினிங் 4 o'clockலாம் வந்து ரொம்ப சில்னஸ் ஆகிடுது. சில்னஸில் ஆறு வச்சோம்னா நம்ம அதோட மார்னிங் காய வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் 4 o'clock போய் நான் எடுத்துடணுன்றதுக்காக காலைல 10 மணிக்கெலாம் போய் காய வச்சுட்டு வந்தேன். ஸோ மீதி இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் தாங்க அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே எவ்வளோ தான் ப்ரொவிஷன் வச்சாலுமே ஃபுல்லாக அது உள்ளே அடங்கிடும். அழகாக கிச்சன் உள்ள ஒரு இடத்துல வந்து நான் ஓரமாக வச்சுருவேன். இதை என்னோடய கிச்சன் ரொம்பவே காம்பேக்டான கிச்சன், அதனால் அதில் எல்லாமே ஒரு ஆர்கனைஸாகவும் ப்ராப்பராக வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் கிடையாது. ஸோ நான் இதில் வச்சுட்டு தேவைப்படுறதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் ரெடி பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான், ஒரு ஹாலு, உள்ளவே அட்டாச் பாத்ரூம், கூட பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பால்கனி இருக்கும். காம்பேக்டான வீடு, ஆனால் ரொம்பவே சூப்பரான வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடும் கூட இது. ரொம்ப வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும், காற்றும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3rd floor வேறு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எந்த டைம்லேயும் சரி, கரண்ட்டு போனால் கூட அந்த ஒரு இது இருக்காது. நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னால் மஸ்கிட்டோஸ் இருக்கும் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே. வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருக்கிறதுனால ரெகுலராக வந்து கொஞ்சம் மெட்ரோ வாட்டர் கொடுப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வாங்கி பிடிச்சி வச்சு. ஸோ அது எனக்கா மிஸ் ஆச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டமாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் வீடு சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். ஸோ இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வாட்டர்ன்றது சால்ட் வாட்டர் ஒரு ஏரியா இருக்குது தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மெட்ரோ வாட்டர் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதில் அஃபெக்ட் ஆகாத மக்கள் தான்றது தெரிய மாட்டுது. இதெல்லாம் என்ன எப்போ சால்வ் ஆகும் தெரியல. அதுக்குள்ளே நம்ம எப்படின்னா இங்கேருந்து எஸ்கேப் பண்ண சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப சஃபர் ஆகுது, கிளாத் வேஸ்ட் ஆகுது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது.
ஒரு கிச்சன் மெயின்டைன் பண்ணல, அந்த வெசல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகுது. இவ்வளோ விஷயம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ராபேக்காக இருக்குது. இதெல்லாம் ரிசால்வ் பண்ணி எப்போ வரும்னு தெரில. ஸோ அதுக்குள்ளே நம்மளும் இங்கேருந்து சேஞ்ச் ஆனால் ஒரு பிளானில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கும் போது ஏதோ டாபிக் பேசணும்னு நினைக்கிறேன். பட் வந்து வீடியோ எடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மூட் ஸ்விங்ஸ் ஆகிடுது. என்ன டாபிக் பேசுது தெரியாத மாதிரியே ஓட்டுது, பிளாங்க் ஆகிடுது. ஸோ அதனால ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் டாப்பிக்கோ ஏதாவது சஜஷன் கொடுங்க, நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் வரைக்குமே இப்படியே